அன்பு பெரியோர்களே, அருமையான சகோதர சகோதரிகளே, எனது அன்பான மாணவ செல்வங்களே, வணக்கம். இன்றைய தின குரல் பதிவு அதிகாரம் 12 நடுவு நிலைமை. குரல் 117. கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. மீண்டும் சொல்லுகிறேன். கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் தாழ்வு. நல்லவர்க்கு தாழ்வு வந்தாலும் பழியில்லை. சொற்பொருள்: கெடுவாக வையாது, கெடுதல் என கொள்ளாது உலகம். நடுவாக, பொதுவாக. நன்றிக்கண், அறநெறியில் நிலைத்து. தங்கியான், நடுவு நிலைமை பின்பற்றி வாழ்பவன். தாழ்வு, வறுமையில் தாழ்ந்து போனாலும் இந்த உலகம் கெடுதல் என கொள்ளாது. பொருள்: அறநெறியை பின்பற்றி நடுவு நிலைமை கொண்டு வாழ்பவன் வறுமையில் தாழ்ந்து போனாலும் பொதுவாக அதனை கெடுதல் என கொள்ளாது உலகம் என வள்ளுவன் கூறுகிறார். இதற்கு சான்றாக ஒரு சிறு கதையை பார்ப்போம். ஒரு சிற்றூரின் மலை அடிவாரத்தில் ஒரு ஆலமரம் இருந்தது. அங்கே ஒரு சித்தர் வாழ்ந்து வந்தார். சுற்றிலும் புதற்காடுகள். அதன் அருகில் ஒரு நீரோடையில் எப்போதும் தண்ணீர் ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த சித்தரோ சூரியன் அஸ்தமிக்கும் முன்னாலேயே நீரோடையில் நீராடிவிட்டு கையில் கவச நீருடன் காட்டில் உள்ள பச்சிலை சாறை உட்கொண்டு விட்டு ஆலமரத்தின் வேர்பகுதியில் ஆசன நிலையில் அமர்ந்து விடுவார். சுற்றிலும் உள்ள கிராமங்களில் இருந்து குழந்தைகளுடன் மக்கள் வந்து அவரை வணங்கிவிட்டு செல்வார்கள். நோயாளிகள் அவர்களிடத்தில் வரும்போது பச்சிலை சாற்றை அருந்த கொடுப்பார். அதனால் நோய் மாயமாய் மறைந்துவிடும். இதை கேள்விப்பட்டு நகர்களில் இருந்தும் அவரிடத்தில் ஜனங்கள் வர ஆரம்பித்து விட்டார்கள். வந்தவர்கள் தங்கள் நிலை பற்றி அவரிடம் கூறுவார்கள். அவரோ வாய் திறந்து ஒரு வார்த்தையும் பேச மாட்டார். இறைவனை வணங்கி கவச நீரை மட்டும் கொடுப்பார். ஏராளமானோர் அவருக்கு உண்ண உணவு கொடுத்தாலும் வாங்க மாட்டார். அவர் உண்பதே இல்லை. வந்தவர்கள், சாமி, உங்களை வணங்கிவிட்டு சென்றால் ஏராளமான நன்மைகள் கிடைக்கிறது. ஆனால் நாங்கள் எது கொடுத்தாலும் நீங்கள் வாங்கி கொள்வது இல்லை. இவ்வாறு நன்மையையே இறைவனிடம் வேண்டி பொதுமக்களுக்கு செய்கிறீர்கள். இது நீடிக்க வேண்டும். எங்கள் சந்ததிகளும் வாழ வேண்டும். எனவே மழைக்கும் வெயிலுக்கும் நீங்கள் இவ்வாறு இருப்பது எங்களுக்கு மனம் கேட்கவில்லை. எனவே நாங்கள் உங்களுக்காக ஒரு ஆலயம் இந்த இடத்தில் கட்ட இருக்கிறோம் என்றார்கள். அதன்பின் ஒரே ஒரு நாள் அவர் வாய் திறந்து பேசினார். குறிப்பிட்ட தேதியில் நான் ஜீவ சமாதி ஆவேன். அன்று வந்து இங்கு ஒரு ஆலயத்தை கட்டி இந்த ஜீவ சமாதியில் ஒரு எண்ணெய் விளக்கு மட்டும் ஏற்றி வையுங்கள். நீங்கள் நினைத்த காரியம் நடக்கும் என்று கூறிவிட்டு அமர்ந்தார். அறநெறி கொண்டு நடுநிலைமையில் வாழ்பவர்கள் தங்கள் நிலையை மறந்து பிறருக்கு உதவுபவரை இந்த உலகம் போற்றும் என வள்ளுவர் இக்குறளை பயன்படுத்தியுள்ளார். நன்றி. மு. சமுத்திரம், ஆசிரியர்.